ஹாய், இன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல கொஞ்சம் அவரைக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம், கடுகு, சீரகம், உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த பருப்பு ஆட் பண்ணாமலேயும் செய்யலாம். எனக்கு பருப்பு பிடிக்குன்றதால நான் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஓரளவு காய் வதங்கினோடனே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி லேசாக விட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தீ ஒரு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேருந்து நான் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுடலாம். போட்டு கலரை விட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்யூ, பை.